ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான். உருளைக்கிழங்கு வச்சு எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ 4 வெங்காயம் இந்த சைஸில் எடுத்திருக்கேன். அதையும் தோலை எடுத்துகிட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை எல்லாத்தையும் சாப்பரில் போட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் வேணாலும் கையிலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லி போடும்போது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் புதினா கொத்தமல்லி கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாய் வேணாலும் பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோல் எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா எடுங்க, இல்லைன்னா கை சுடும். அதனால் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் பச்சை தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கலாம், கட்டி எதுவும் இல்லாமல். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மசாலாவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சோண்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கறி மசாலா, இது கூட கரம் மசாலா கம்பல்சரியாக சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இது கூடவே நான் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 3 பிரெட் இது கூடவே நம்ம பிச்சு போட்டுக்கலாம். பிரெட் இல்லாட்டி மைதா மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் மாவு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். பிரெட்டு சேர்க்கும்போது அதோடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணணும்னா அது நம்ம பிரெட் கிராம்ஸில் இது பண்ணி அதுக்கப்புறமா போடணும். இல்லை நம்ம அப்படியே போட்டோம்னா எண்ணெயில் உதிர்ந்து போகிற மாதிரி ஆயிரும். அதுலனா நல்லா பைண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் பிரெட் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பிரெட்டை எல்லாத்தையும் நல்லா அமுக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம என்ன அளவுக்கு ஷேப் தேவையோ அந்த மாதிரி நம்ம உருட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் சிலிண்டர் மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். இல்லை நம்ம கட்லெட் மாதிரி வடை மாதிரி தட்டியும் போட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிட்டு ஷேப் எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான், எப்படி வேண்டாலும் இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் டீப் ஃப்ரை பண்ணும்போது மட்டும் எண்ணெய் சரியான சூடில் வச்சு பண்ணணும். இல்லைன்னா அப்படியே பிரிஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி வடை மாதிரியும் தட்டி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு தவா அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருந்த எல்லாத்தையும் 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு 4 பக்கமும் ஒரே மாதிரி பொரிச்சு எடுக்கணும். அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தீ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இது எல்லாமே வேக வச்ச ஐட்டம்ஸ் தான், அதனால் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது 4 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். நம்மக்கிட்ட பிரெட் இல்லாட்டா கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவோ மைதா மாவோ எதோ வேணாலும் பைண்டிங்காக நம்ம சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நம்ம இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு சூப்பர் டேஸ்டியான உருளைக்கிழங்கு பிரெட்டு ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கம்பல்சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி இப்போ நமக்கு சுவையான ஈவினிங் டயத்தில் சாப்பிடக்கூடியதான ஸ்நாக் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.